இன்னைக்கு ஈவினிங் கிளைமேட் பார்க்கறதுக்கு மேகமூட்டத்தோட சூப்பரா இருந்துச்சு. தியாஷ் அப்பா எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு கூப்பிட்டுருந்தாரு. உடனே தியாஷ் குட்டியை கூட்டிட்டு 3 பேர் வெளியே கிளம்பிட்டோம். தியாஷ் அழகா அவங்க அப்பா டிஷர்ட்டை பிடிச்சிட்டு வண்டியில் உட்காந்துட்டு இருந்தான். இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா, வீடுங்கள்லாம் ரொம்ப கம்மியாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நேச்சுரலாகவும் இருந்துச்சு. ரிட்டன் வர வழியில் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்பவே இந்த பானிபூரி ஷாப்பை பார்த்துட்டோம். இங்கே மசால் பூரி, பானிபூரி, காரப்பொரி வாங்கியிருந்தோம். இந்த காரப்பொரியில் டிஃப்ரெண்ட்டாக பச்சை பட்டாணிலாம் ஸ்மாஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். தியாஷ் அப்பா டீ கேட்டாருன்னு அவருக்கு டீ போட்டு கொடுத்துருந்தேன். அவரோட இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் அவர்கிட்ட இருந்து வந்தாவே ஹாப்பியாகி. இன்னைக்கு ஈவினிங் கிளைமேட் பார்க்கறதுக்கு மேகமூட்டத்தோட சூப்பராக இருந்துச்சு. தியாஷ் அப்பா எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு கூப்பிட்டுருந்தாரு. உடனே தியாஷ் குட்டியை கூட்டிட்டு 3 பேர் வெளியே கிளம்பிட்டோம். தியாஷ் அழகா அவங்க அப்பா டிஷர்ட்டை பிடிச்சிட்டு வண்டியில் உட்காந்துட்டு இருந்தான். இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா, வீடுங்கள்லாம் ரொம்ப கம்மியாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நேச்சுரலாகவும் இருந்துச்சு. ரிட்டன் வர வழியில் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்பவே இந்த பானிபூரி ஷாப்பை பார்த்துட்டோம். இங்கே மசால் பூரி, பானிபூரி, காரப்பொரி வாங்கியிருந்தோம். இந்த காரப்பொரியில் டிஃப்ரெண்ட்டாக பச்சை பட்டாணிலாம் ஸ்மாஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். தியாஷ் அப்பா டீ கேட்டாருன்னு அவருக்கு டீ போட்டு கொடுத்துருந்தேன். அவரோட இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் அவர்கிட்ட இருந்து வந்தாவே ஹாப்பியாகி.